அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு வசனத்தில் ஓதப்பட்ட விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய கிருபையினாலே 7 தராவீஹ் நாம் இன்று தொழுதிருக்கிறோம். 7வது தராவீஹ். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய விஷயங்களை பொதுவாக சொல்லி காட்டுகின்றான். அதில் ஒரு வசனத்தில் மட்டும் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ்வுடைய இல்லத்தை நிர்வாகம் செய்வதற்குண்டான தகுதி பெற்றவர்கள் யார் என்று அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுகிறார். பொதுவாக ஜனாதிபதி மாளிகையை யார் நிர்வாகம் செய்வது, பிரதமருடைய மாளிகையை யார் நிர்வாகம் செய்வது, இந்த நாட்டை யார் நிர்வாகம் செய்வது என்று சொல்லுகின்ற பொழுது நிர்வாகம் செய்யக்கூடியவருடைய தகுதி இருக்கிறத கூடுகிறது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக அகில உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய இல்லத்தை நிர்வாகம் செய்கிறவர் யார் என்று சொல்லுகின்ற பொழுது எவ்வளோ பெரிய தகுதி உயர்வாக இருக்க வேண்டும், எவ்வளோ பெரிய அந்தஸ்து அல்லாஹ் வழங்கியிருக்க வேண்டும். ஆகவே தான் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நிர்வாகம் செய்வதற்கு தகுதி யார் என்று சொல்வதற்கு முன்னாலே மேல் ஆயத்திலே யாருக்கு தகுதி இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஒமா கானில் முஷ்ரிக்கீன யஅமுரு மஸாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய இல்லத்தை நிர்வாகம் செய்வதற்கு முஷ்ரிக்கீன்களுக்கு தகுதி இல்லை என்று சொல்லிவிட்டார். மேலாயத்தில் அல்லாஹ்வுடைய இல்லத்தை மஸ்ஜிதுகளை நிர்வாகம் செய்வதற்கு முஷ்ரிக்கீன்களுக்கு தகுதி இல்லை, அவருடைய அமல்கள் அனைத்தும் வீணாகிவிட்டன. ஏன் அவர் முஷ்ரிக்காக இருக்கிற காரணத்தினால் அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி முடித்து விட்டார். இவர்களுக்கு மஸ்ஜித் நிர்வாகம் செய்வதற்கு எவ்விதத்திலும் தகுதி இல்லை. ஏனென்றால் அவர்கள் ஷாஹிதீன அலா அன்ஃபுஸிஹிம் பில் குஃப்ர், இவர்களுக்கு இவர்களே சாட்சியாக இருக்கிறார்கள் தாங்கள் குஃப்ரிலே இருக்கிறோம் என்பதற்கு. தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிற பொழுது முஷ்ரிக் என்று சொல்வார்கள், நான் ஒரு முஷ்ரிக் என்று சொல்வார்கள், அல்லது நசாரா என்று சொல்வார்கள், அல்லது யகூதியாக இருந்தால் யூதன் என்று சொல்வார்கள், அல்லது ஒரு மஜூசி என்று சொல்வார்கள். அப்படித்தான் அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். தங்களுக்கு தாங்களே ஒரு சாட்சியாக இருக்கிறார்கள். தங்களை முஸ்லீம் என்றோ ஒரு மூமின் என்றோ இதை நம்பிக்கையாளர் என்றோ சொல்லிக்கொள்ள முடியாது. எனவே அவர்களுக்கு நிர்வாகம் செய்வதற்கு தகுதி இல்லை என்று சொல்லிவிட்டு அடுத்த ஆயத்தை அல்லாஹ் கூறுகிறான், இன்னமா யஅமுரு மஸாஜித் அல்லாஹ், அல்லாஹ் இல்லத்தை நிர்வாகம் செய்வதற்கு தகுதி பெற்றவர்கள் யார் என்று சொன்னால், யஅமுரு என்று சொன்னால் நிர்வாகம் என்பது மாத்திரம் அர்த்தம் அல்ல. பள்ளியை செழிப்பாக்கக்கூடியவர்கள், பள்ளியை வளமாக்கக்கூடியவர்கள், பள்ளியை இறை வணக்கத்திலே அவர்கள் தூய்மைப்படுத்தக்கூடியவர்கள் என்றெல்லாம் பல அர்த்தங்கள் அதற்கு இருக்கிறது. இந்த பள்ளியை நிர்வகிக்கக்கூடியவர்கள் 5 தகுதி பெற்றிருக்க வேண்டும் அல்லாஹ் கூறுகிறார். 1வது தகுதி மன் ஆமன பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ்வை மட்டும் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ்வையும் ஈமான் கொள்வதல்ல, அல்லாஹ்வை மட்டும் ஈமான் கொள்வது. ஆக்குகிறவன், அழிக்கிறவன், கொடுக்கிறவன், தடுக்கிறவன், எடுக்கிறவன், பிடுங்குகின்றவன், வழங்குகின்றவன், உயிர் கொடுக்கிறவன், உயிர் எடுக்கிறவன், உணவளிக்கிறவன், பட்டினியாக போடுகிறவன், வறுமை தருகிறவன், வசதி தருகின்றவன், வியாதி தருகிறவன், சுகம் தருகிறவன், அத்தனையும் அல்லாஹ் ஒருவன் தான். அவனுக்கு மட்டும்தான் ஆற்றல் இருக்கிறது, அவன்தான் ரப்பு என்று அல்லாஹ்வை மட்டும் ஈமான் கொண்டிருப்பார்கள். முதல் விஷயம். 2வது வல் யௌமில் ஆகிர், இது முக்கியமான விஷயம். கியாமத்தினால ஈமான் கொண்டிருப்பார்கள். நல்லா கவனிக்கிறோம். அல்லாஹ் மட்டும் ஈமான் கொண்ட பத்தாது, ஆகிரத்தை ஈமான் கொள்ளணும். மௌத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது, விசாரணை இருக்கிறது, சுவர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு நிறுத்தப்பட வேண்டியிருக்கிறது, விசாரணை கூண்டிலே நிறுத்தப்பட வேண்டும், நாம் விசாரணைக்கு ஆளாக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் ஈமான் கொள்ள வேண்டும். ஆகிரத்தை ஈமான் கொண்டால் தான் உலகத்தில் பயந்து வாழ்வார், அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடப்பார். மனம் போன போக்கிலே அவர் எதுவும் செயல்பட மாட்டார். மறுமையினுடைய அச்சம் இருக்கின்ற பொழுதுதான் அவர் தன்னுடைய மனோ இச்சையின் பிரகாரம், தன்னுடைய அதிகாரத்தின் பிரகாரம், தன்னுடைய ஆற்றலின் பிரகாரம், தன்னுடைய செல்வாக்கியை வைத்து எந்தையும் செய்ய மாட்டார். ஏனென்றால் ஆகிரத்தில் அல்லாஹ் கேட்பான் என்கின்ற பயம் இருக்கும். இப்போ இறை நம்பிக்கையோடு மறுமையின் சிந்தனையும் இருக்க வேண்டும், ஆகிரத் நம்பிக்கையும் இருக்க வேண்டும். அது முக்கியமான விஷயம். 2ஆச்சா, இங்கே ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ்வை ஈமான் கொள்வது என்று சொல்லுகிறார், ரசூலை பற்றி சொல்லவில்லை. ரசூலை ஈமான் கொள்வது என்று சொல்லவில்லை என்று கேள்வி ஏற்படலாம். அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுகிற பொழுது ரசூல் உள்ளே வந்து விடுகிறார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வை நமக்கு சொல்லி தந்தவர் யார், அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தியவர் யார், அல்லாஹ் இருக்கிற ஈமானை சொல்லி தந்தவர் யார்,
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நீ அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுகிற பொழுது அல்லாஹ்வை வேதத்தை சொல்லிக் கொடுத்த, அல்லாஹ்வை சொல்லிக் கொடுத்த, ஆகிரத்தை சொல்லிக் கொடுத்த, மறுமையை பற்றி சொல்லிக் கொடுத்த, இறை நம்பிக்கையை நமக்கு ஏற்படுத்திய அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே வந்து விடுகிறார்கள். அவர்கள் ஈமான் கொண்டு விடுகிறோம். ஒரு நாள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் கேட்டார்கள், அருமை தோழர்களே, அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்வது என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்றார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அதை பற்றி அல்லாஹ்வும் அவனுடைய தூதருமாகிய தாங்களும் தான் மிக அறிந்தவர்கள் என்று சொன்னார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்வது என்று சொன்னால் ஒரு மனிதர் உள்ளத்தால் கல்பால் அல்லாஹ்வை நம்புவது, வணக்கத்திற்குரியவன், வணக்கத்துக்கு தகுதி பெற்றவன் அல்லாஹ் மட்டும்தான் என்று ஈமான் கொள்வது. வணங்க தகுதி பெற்றவன், வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ் மட்டும்தான் என்று ஈமான் கொள்வது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார் என்று ஈமான் கொள்வது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ இந்த ஆயத்து மூலம், இந்த ஹதீஸ் மூலம் என்ன தெரிகிறது? ஈமான் என்று சொன்னால், அல்லாஹ்வை ஈமான் கொள்வது என்று சொன்னாலே முகமது நபியையும் நபியாக ஈமான் கொள்வது சேர்ந்து கொள்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு திருமறை குர்ஆனிலே அல்லாஹ்வை ஈமான் கொள்வது என்பதற்குள்ளே அல்லாஹ்வின் தூதர் உள்ளே வந்து விடுகிறார்கள். அந்த ஈமான் உறுதியாக இருக்க வேண்டும், மறுமையின் சிந்தனை இருக்க வேண்டும். மூன்றாவது, வஅகாமஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். முக்கியமான விஷயம், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். ஐங்காலம் தொழுகணும், அது முக்கியமான ஒரு விஷயம், சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு பெரிய நாட்டை கூட ஆட்சி செஞ்சிடலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய இல்லத்தை ஆட்சி பண்ணுறது, தன்னுடைய இல்லத்தை ஆட்சி பண்ண முடியல, குடும்பத்துக்குள்ளே, தன்னுடைய குடும்பத்துக்குள்ளே தன்னுடைய பிள்ளைகள், மனைவி பிள்ளைகளுக்கு மத்தியில் ஆட்சி செய்ய முடியல, அங்கே நிர்வாகம் செய்ய முடியல. ஆனால் அல்லாஹ்வுடைய இல்லத்தை நிர்வாகம் பண்ணுறதுனா எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், யோசித்து பாருங்களேன். அது பெரிய ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. ஆகவே அல்லாஹ் திருமறையிலே தெளிவாக படுத்தி சொல்லி காட்டுகிறான். மூன்றாவது தன்மை, தொழுகையை நிலைநாட்டுவார்கள். அந்த தொழுகணும் எந்த அளவுக்கு சொன்னால், கியாமத் நாள் நெருங்குகின்ற பொழுது பள்ளிவாசலில் பாங்க சொல்லப்பட்டுரும், இக்காமத்தும் சொல்லிடுவாங்க. தொழு வைக்கிறதுக்கு இமாம் இருக்க மாட்டார். இப்போ யார் தொழு வைக்கிறது? பள்ளியின் தலைவரை கூப்பிட்டு தொழு வைங்கம்பாங்க. அவர் நான் மாட்டேன் பயப்படுவார். செயலாளரை கூப்பிட்டு தொழுவைங்கம்பாங்க. யாரும் கோச்சிக்கூடாது. நான் வந்து பொதுவான விஷயங்கள், நான் பேசுகின்ற விஷயங்கள் யூடியூப்பில் போடப்படும். நான் வந்து அல் இஸ்லாஹ் என்ற பதிவுடைய யூடியூப் நான் வச்சுருக்கிறேன், அதில் போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். இல்லை பொதுவாக வந்து அதனால் வந்து யாரும் இந்த பள்ளிக்கு நினச்சிக்கூடாது. நான் பொதுவாக நான் பேசுகிறேன். எந்த விஷயத்தையும் பேசினாலும் யாரையும் மையமாக வைத்தோ குறித்தோட பேசுவதே கிடையாது. நான் பொதுவான நபர், பொதுவான விஷயங்களை தான் சொல்லுவேன், பொதுவான கருத்துக்கள் தான். அதனால் யாரும் கவித்து கொள்ளக்கூடாது. செயலாளரை கூட தொலைவு சொல்லுவாங்க, அவர் நான் மாட்டேன்னு சொல்லுவார். பொருளாதார அவர் மாட்டேன்றார். அவர் நிர்வாகத்தில் ஒவ்வொருத்தரும் தட்டி கழிப்பார்கள், யாருமே தொலை வைக்க முன் வர மாட்டார்கள். கடைசியாக என்ன செய்வார்கள்? யாரோ ஒருத்தர் பிடிச்சி நிப்பாட்டிடுவாங்க, அவர் தொலை வச்சிருவார். அவர் மக்கள் போய் ஃபத்வா கேட்பாங்க, மார்க்க தீர்ப்பு கேட்பாங்க. மார்க்க தீர்ப்பு கொடுக்கணும், மசாயில் சொல்லணும். எதுவுமே தெரியாமல் மசாயில சொல்லி கொடுத்துருவார். இப்போ தானும் வழிகட்டு மக்களையும் வழிகெடுத்து விடுவார் என்று நபிகள் பெருமானார் சொன்னாங்க. இது கியாமத்துடைய அடையாளம். இப்போ இந்த அளவுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கிறது, கியாமத் நெருக்கட்டிலே வரும். அப்போ அந்த அளவுக்கு அச்ச உணர்வு ஒவ்வொருத்தருக்குமே இருக்கும். அப்போ நிர்வாகம் செய்யக்கூடியவர்களுக்கு மூன்றாவது தகுதி என்னவென்றால், தொழுகையை நிலைநாட்டுவார்கள். சில விஷயம் கவனிக்கணும். ஈமான் கொள்கிற பொழுது அல்லாஹ்வை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்கிறார்கள், ஈமானின் விஷயங்களை தெரிந்து கொள்கிறார்கள், மார்க்கத்தை அறிந்து வைத்திருக்கிறார்கள், சரியத்தை தெரிந்து வைத்திருக்கிறார்கள், கியாமத் நாளை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார்கள், தொழுகையை பற்றி அவர்கள் முழுமையாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே இமாம் இல்லாவிட்டால் கூட தொலை வைப்பார்கள். அல்ல அதற்காகத்தான் தகுதி நிர்ணயம் செய்கிறார். ஒரு இடத்திற்கு செல்கின்றோம், பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட், அங்கே இமாம் ஜமாத் நடத்த வேண்டும். யார் வேண்டாலும் தொலை வைக்கின்ற அளவுக்கு ஒரு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறார். அதற்காகத்தான் இந்த தகுதியை அல்லாஹ் நிர்ணயம் செய்கின்றார். தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் தொழுகை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் தெரிந்து வைத்திருப்பார்கள். பள்ளியில் இமாமே இல்லாவிட்டால் கூட முத்தவழி தொலை வைப்பார், தலைவர் தொலை வைப்பார், செயலாளர் தொலை வைப்பார். அந்த அளவுக்கு தகுதி பெறுகிறது, அந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்து உள்ளது. என்றால் சாதாரணமான முறையில் பள்ளி நிர்வாகம் என்பது இருக்கிறது, இது நபிமார்களுக்குண்டான ஒரு தகுதி. இது முந்தைய உம்மத்தில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டும், பள்ளிவாசல் கட்டுவதற்கு நபிமார்களுக்கு மட்டும்தான் உரிமை. பைத்துல் முகத்தஸ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டினார்கள், மஸ்ஜித் நபவி நபிகள் பெருமானார் கட்டினார்கள்,
ஒவ்வொரு பள்ளியின் வரலாறு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நபிமார்கள் தான் கட்டினார்கள். காபத்துல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினார்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கட்டினார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கட்டினார்கள். நபிமார்கள் வரலாறு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய இல்லத்தை கட்டுகின்ற பொறுப்பு தகுதி பெற்றவர்கள் நபிமார்கள் மட்டும்தான். நபிமார்கள் கட்டுவார்கள், அவர்கள் நிர்வாகமும் செய்வார்கள். அப்படி என்கின்ற பொழுது இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டவர்கள், தொழக்கூடியவர்கள், ஆகிரத்தை நம்பக்கூடியவர்கள், இவர்களும் பள்ளிகளை கட்டலாம். மஸ்ஜிதை கட்டுகின்ற ஒரு பொறுப்பு அல்லாஹ் கொடுத்து விடுகிறார். இது நபிமார்களுக்கு உண்டான ஒரு தகுதியை அல்லாஹ் பொதுமக்களுக்கு வழங்கியிருக்கிறார். அதே போன்று இமாம் இல்லாத தருணத்தில் தொலை வைக்கின்ற அளவுக்கும் இந்த நிர்வாகிகளுக்கு அல்லாஹ் தகுதியை உயர்த்துகிறார். எனவேதான் நிபந்தனை எடுக்கிறார். மூன்றாவது நிபந்தனை, அவர்கள் தொலைக்குரியவராக இருக்க வேண்டும், 5 காலம் தொழுகின்றவராக இருக்க வேண்டும். 4வது வாத்த ஜக்காத்தை கொடுப்பார்கள், ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுப்பார்கள். இப்போ ஜக்காத்தை கொடுக்குற அளவுக்கு வசதியாக இருக்கணுமா? அப்படி சொல்லப்படலை. அப்போ வசதியானவர்கள் தான் நிர்வாகத்துக்கு வரணும், வசதியற்றவர்கள் நிர்வாகத்துக்கு வரக்கூடாது, அப்படி அல்ல. பொறுப்பில் இருக்கிறவர்கள், நிர்வகிக்கக்கூடியவர்கள் வசதி உள்ளவராக இருந்தால் அவர் கணக்கிட்டு ஜக்காத் கொடுக்கணும். வசதி இருந்து ஜக்காத்து கொடுக்கலன்னு சொன்னால் அவர் நிர்வாக பதவி விட்டு போயிடணும். அந்த அர்த்தம் தான். அதுக்காக வேண்டி வசதியாக உள்ளவர் தான் உள்ளே வரணும், ஏழ்மையாக உள்ளவர் வரக்கூடாது, அப்படிலாம் மார்க்கம் சொல்லலை. ஆக 4வது நிபந்தனை, ஜக்காத் கொடுக்கிறவராக இருக்க வேண்டும், ஜக்காத் கொடுக்க வேண்டும் அவர். 5வது விஷயம் இருக்கிறது, இது முக்கியமான விஷயம், தகுதி. வலம் யக்ஷ இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்பட மாட்டார். அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்பட மாட்டார், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் பயப்படுவார். ஆட்சிக்கு, அதிகாரத்திற்கு, பதவிக்கு, பட்டத்துக்கு, அது மாதிரி அடிதடிக்கு, சப்தத்துக்கு, கூச்சலுக்கு, குழப்பத்துக்கு, சவுண்டுக்கு, கூட்டத்திற்கு, படைக்கு, மிரட்டலுக்கு, அரட்டலுக்கு எதுக்கும் பயப்பட மாட்டார் நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா அல்லாஹ்வுடைய இல்லத்தை நிர்வகிக்கிறாங்க. இவங்க யாருக்கு அடிமை கிடையாது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அடிமை. அல்லாஹ்வுடைய பள்ளி நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள், சத்தியத்துக்கு கட்டுப்படுவார்கள். ஆக உலகத்தில் எந்த அதிகாரத்துக்கும் கட்டுப்பட மாட்டார்கள். யக்ஷ இல்லல்லா, அல்லாஹ்வுக்கு மட்டும் பயப்படுவார்கள். ஒரு காலகட்டம் இருந்தது, பள்ளிவாசலிலே, கோர்ட்டிலே, சுப்ரீம் கோர்ட்டிலே தீர்த்து வைக்க முடியாத பல பிரச்சனைகள், ஹை கோர்ட்டிலே தீர்த்து வைக்க முடியாத பல பிரச்சனைகள் பள்ளிவாசல் தீர்த்து வைக்கப்பட்டுச்சு. பள்ளிவாசல் நிர்வாகிகளால், ஜமாத்தினர்களால், நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பாளர்களால் பல பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்பட்டன. நம்மளாம் சின்ன பிள்ளைய கேள்விப்பட்டிருப்போம். முன்னால் இருந்தவர்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள், பேச்சு சுத்தமாக இருக்கும், நீதமாக இருப்பாங்க, பல பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க. சொத்து பிரச்சனை, தலாக் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் பள்ளிக்கு தான் வருவாங்க. யாரும் கோர்ட்டுக்கு போனதே கிடையாது. கோர்ட்டு வாசல் என்னான்னே அவங்களுக்கு தெரியாது, கோர்ட்டா என்னன்னே தெரியாது, ஸ்டேஷன் என்னன்னே தெரியாது. அப்படிலாம் வாழ்ந்த மக்கள், முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஏன்? அந்த அளவுக்கு நிர்வாகத்துடைய கட்டமைப்புக்கு மக்கள் கட்டுப்பட்டார்கள், நிர்வாகம் அப்படி கொண்டு செலுத்தப்பட்டது. இன்றைக்கு என்னன்னு சொன்னால், விட்டா போதும் எல்லாம் பிச்சுக்கிட்டு கட்டுப்பாடிட்டு கோர்ட்டு வாசலுக்கு ஏறி மிதித்து கொண்டு கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிற சமுதாயத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளோ பெரிய அவமானத்துக்குரிய விஷயம் அது. நிர்வாகத்திற்குண்டான பொறுப்பு இருக்கிறது, அல்லாஹ் கொடுத்து விட்டார். சின்ன விஷயம், மார்க்க சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்களே தீர்த்து கொள்ளுங்கள். இமாம் இருக்கிறார், நிர்வாகம் இருக்கிறது, தீர்த்து கொள்ளுகிற அளவுக்கு அல்லாஹ் தகுதி கொடுத்திருக்கிறான், உரிமை வழங்கியிருக்கிறார். பலம் எக்ஸ்ட்ரா இல்லைல்ல, அல்லாஹ்வுக்கு யாரும் பயப்பட மாட்டார்கள். மற்றவங்க பயப்படுவாங்க, ஜட்ஜு கூட பயப்படுவார், ஆட்சியாளருக்கு பயப்படலாம், அதிகாரத்துக்கு பயப்படலாம், மிரட்டலுக்கு பயப்படலாம், ஆனால் நிர்வாகத்தோடு பயப்பட மாட்டாங்க. அல்லாஹ்வை சொல்லிட்டான் குர்ஆன்ல, பலம் எக்ஸ்ட்ரா இல்லைல்லான்ட்டான். அது தகுதி அவங்கள்ட்ட இருக்கும். இல்லைன்னாலும் நிர்வாகத்துக்கு வந்த பின்னால் உருவாக்கிடுவாங்க. அப்போன்னு சொன்னால் இவங்க நீதி கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி முன்னால் உள்ளவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், நமக்கு நம்மெல்லாம் குழந்தை பருவத்தில் இருக்கிற பொழுது அப்படிப்பட்ட நிர்வாகத்தை உள்ளவங்களாம் இருந்திருக்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கிறோம். பல பிரச்சனைகளை உட்கார்ந்து எந்த சத்தம் இல்லாமல், கூச்சல் குழப்பம் இல்லாமல் ஒரு நபருடைய அந்த பேச்சுக்கு கட்டுப்பட்டு பஞ்சாயத்து தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. பல குடும்பங்களை வழிநடத்தப்பட்டிருக்கிறது. தலாக் என்ற பிரச்சனை குறைந்து காணப்பட்டது. குலா என்ற பிரச்சனை என்னவென்றே தெரியாமல் இருந்தது. சொத்து பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்பட்டது. இன்னைக்கு என்னன்னு சொன்னால் சர்வ சாதாரணமாக இன்னைக்கு பள்ளியை விட்டு வெளியே போய்கொண்டு நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அது தவிர்க்கப்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகிற காரணத்தினால்தான் பள்ளி நிர்வாகத்திற்கு அல்லாஹ் இவ்வளோ பெரிய ஒரு தகுதிகளை நிர்ணயம் செய்து 5 விஷயம் சொல்லிவிட்டு இவர்கள் நேர்வழி பெற்றவர்களாக இருப்பார்கள்.
இவங்க தான் நேர்வழி பெற்றவர்கள். 5 தன்மை யார் இருக்குதோ அவங்க நேர்வழி பெற்றவர்கள், அந்த மக்களை நேர்வழியில் செலுத்தக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் அழகாக சொல்லி முடிக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது நசையிலே திருமதி ஷைபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்கு வருகிறார் செல்கிறார் என்று சொன்னால் நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் அவர் மூமின் என்று. பள்ளிவாசலுக்கு வந்து சென்றால் அவர் மூமின், சாட்சி சொல்லுங்கள். ஏன் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டான், மன் ஆமன பில்லாஹ் என்று சொல்லிவிட்டான். அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருப்பார். அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர் தான் பள்ளிக்குள்ளே வருவார் செல்வார். ஈமான் கொண்டவர் தான் வர வேண்டும், வருகிறவர் தான் மூமின் என்று அல்லாஹ் திருவாக சொல்லி காட்டுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த புகாரி முஸ்லிமில் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதர் சுபுஹ் நேரத்திலும் அசர் நேரத்திலும் காலையிலும் மாலையிலும் பள்ளிக்கு வருகிறார் செல்கிறார் என்று சொன்னால் இவருக்காக சுவர்க்கத்திலே ஒரு தர்ஜா அல்லாஹ் தஆலா தயார்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு தகுதி அல்லாஹ், அதிகபட்சமான தகுதி அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான் சுவர்க்கத்திலே. ஏன் பள்ளிக்கு வருகிறார் போகிறார். அப்படி என்றால் காலையிலும் மாலையிலும் மட்டும்தான் அர்த்தம் அல்ல. காலை என்கிற பொழுது சுபுஹ் லஹர் வந்து விடுகிறது, மாலை என்கிற பொழுது அசர் மக்ரிப் இஷா வந்து விடுகிறது. காலையிலும் மாலையும் பள்ளிக்கு வந்து செல்கிறவர், இவருக்கு அல்லாஹ் தஆலா திருமறையிலே கியாமத் நாள் என்று சுவர்க்கத்திலே தகுதி வைத்திருக்கிறார் என்று நபிகள் பெருமானார் சொன்னார்கள். சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், ஒரு ஹதீஸ் நபிகள் பெருமானார் சொன்னார்கள், யார் பள்ளிவாசலுக்கு வருகிறார்களோ இவர் அல்லாஹ்வுடைய விருந்தினர், அல்லாஹ்வுடைய விருந்தினர், அல்லாஹ்வின் இல்லத்திற்கு வந்திருக்கிறார். தன்னுடைய இல்லத்திற்கு ஒருவர் வருகிற பொழுது அந்த விருந்தாளியை எப்படி விருந்து உபசரிப்போம், அது போன்று அல்லாஹ் தன்னுடைய இல்லத்திற்கு வருகின்ற விருந்தாளியை அல்லாஹ் விருந்து உபசரிக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அதுபோன்று இன்னொரு ஒரு முஃபஸ்ஸிர் குர்ஆன் காசி சனாவுல்லாஹ் பானிபத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், பள்ளிவாசலை சுத்தமாக வைத்திருப்பார்கள் நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள். சுத்தம் 2 வகை இருக்கிறது. ஒன்று இருக்கிறது பள்ளியை ஆபாதாக்குவது, செழிப்பாக்குவது, தொழுகை நடத்துவது, இது மாதிரியான விஷயங்களை ஒரு கட்டமைப்போடு கொண்டு செலுத்துவது. இன்னொன்று இருக்கிறது பள்ளியில் கூடாத காரியங்கள், எதுவெல்லாம் பள்ளியில் அனுமதி இல்லையோ அதை செயல்படுத்த விடாமல் தடுப்பார்கள். விற்பது, வாங்குவது, வியாபார ஸ்தலமாக்குவது, பள்ளியிலே கூச்சல் குழப்பம் ஏற்படுத்துவது, அரசியல் மயமாக ஆக்கி அதை பற்றி சர்ச்சை செய்து கொண்டிருப்பது, சத்தம் போடுவது, பள்ளியை அசுத்தப்படுத்துவது, இது மாதிரியான காரியங்கள் எதுவும் நடக்க விடாமல் பள்ளியை சுத்தமாக வைத்திருப்பார்கள். இதுவும் இவருடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார் என்று இந்த முஃபஸ்ஸிர் விளக்கம் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ஒரு இடத்துல அதாப் இறக்குகிறான் என்று சொன்னால் 3 பேரை பார்க்கிறார். அந்த 3 பேருக்காக அல்லாஹ் அதாப் இறக்காமல் தடுத்து நிறுத்துகிறார். அதிலே ஒருவர் யாருனால் பள்ளிவாசல் நிர்வாகிகள். ஒரு ஊருக்கு அதாப் இறங்க போகுதுன்னு சொன்னால் அல்லாஹ் முதல் நிர்வாகியை பார்க்குறான். பள்ளி இமாமை கூட பார்க்குறான்னு சொல்லலை, பள்ளி முஅத்தினை பார்க்குறான்னு சொல்லலை, பள்ளி நிர்வாகிகளை பார்க்குறான்னு வருது ஹதீஸில். நிர்வாகி எப்படி இருக்கிறார் அல்லாஹ் பார்க்கிறார். இவர்களுடைய முகத்துக்காக இவர்கள் முறையாக இறையச்சத்தோடு தக்குவாவோடு அல்லாஹ்வுக்கு பயந்து நபி வழியிலே நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் இவர்கள் முகத்துக்காக அதாபை இறக்காமல் நிறுத்தி விடுகிறான் என்று ஹதீஸில் வருகிறது. அதுபோன்று 2வது தஹஜ்ஜத் தொழக்கூடியவர்களை பார்க்கிறார். தஹஜ்ஜத் தொழுது கொண்டு பார்த்து இவர்கள் முகத்துக்காக அந்த பகுதியில் அதாப் இறக்காமல் தடுத்துக் கொள்கிறார். 3வது பாவமன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்கள், தௌபா செய்யக்கூடியவர்கள், இவர்களை அல்லாஹ் பார்க்கிறான். இவர்களுக்கு முகத்துக்காக அதாப் இறக்காமல் தடுத்துக் கொள்கிறான் என்று அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த தகுதி அல்லாஹ் நிர்ணயித்த தகுதி. இந்த தகுதி இருக்கிறதே நாட்டை ஆள்வதற்கு இல்லை, இந்த தகுதி இருக்கிறதே உலகத்தை ஆள்வதற்கு இல்லை, இந்த தகுதி இருக்கிறதே ஐநா சபையிலே உறுப்பினர் ஆகுவதற்காக வேண்டி இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நிர்வகிக்கிறதுக்கு அல்லாஹ் தகுதி நிர்ணயிக்கிறான் என்று சொன்னால் இது சாதாரணமான பொறுப்பு அல்ல. அகில உலகத்தில் இருக்கிற எல்லா பொறுப்புகளை காட்டிலும் மிக உயர்ந்த ஒரு பொறுப்பு என்பதை அல்லாஹ் திருமறையிலே அழகான முறையில் சொல்லி முடித்து விடுகிறான். இதற்கு படிப்பை பற்றி சொல்லவில்லை, கல்வி தகுதி எதுவும் கிடையாது. டிகிரி பெற்றிருக்க வேண்டும், பட்டங்கள் பெற்றிருக்க வேண்டும், டாக்டராக இருக்க வேண்டும், கலெக்டராக இருக்க வேண்டும், கல்வி தகுதி என்று எதுவும் கிடையாது. ஈமானிய தகுதி தான் இருக்க வேண்டும், ஆமாவுடைய தகுதி தான் இருக்க வேண்டும். கல்வி தகுதி என்று ஒன்று கிடையாது. ஒரு காலம் இருந்துச்சு, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டா தலைவர் வாங்கிடுவாங்க, ஹாஜி வந்துட்டாருங்க தலைவர் ஆக்கிடலாம், அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. அதே மாதிரி அவர் வயசில் மூத்தவராக இருந்தால் ஹாஜி, பணக்காரராக இருந்தால் ஹாஜி, நல்ல படித்த பட்டவராக இருக்கிறாரா அவர் பெரிய பட்டதாரிங்க, அவர் தலைவர் ஆக்கிடுவாங்க. இப்படிலாம் ஒரு காலகட்டம் இருந்துச்சு.
இதெல்லாம் தகுதி இல்லை. இந்த 5 தகுதி இருந்து இதுக்கு மேலே அவர் படிச்சிருக்கிறார், பட்டதாரியாக இருக்கிறார், நல்ல தெளிவானவராக இருக்கிறார், ஹாஜியாக இருக்கிறார், செல்வந்தராக இருக்கிறார் என்று சொன்னால் இது அதிகபட்சமான தகுதி, வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இந்த 5 அடிப்படையான விஷயம் எப்படி அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகிறார். வல்ல அல்லாஹ் அனைவருக்கும் தகுதி செய்வானாக. இந்த 5 தகுதிகள் அல்லாஹ் நம்ம இடத்துல, இந்த உம்மத் இடத்துல, சந்ததிகள் இடத்துல, எல்லாரிடத்திலும் அல்லாஹ் வர வைப்பானாக. அல்லாஹ் எல்லோருமே இது மாதிரியான தகுதிகளை பெற்று இது மாதிரி பள்ளி சார்ந்த விஷயங்களிலே அல்லாஹ் பங்கெடுப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக என்று துஆ செய்து முடித்துக் கொள்கிறேன். வாஹுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.